மதச்சார்பின்மை என்றாலே பாஜகவுக்கு வேப்பங்காயாக கசப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். சிறுபான்மையின மக்களை வாக்களிக்க விடாமல் தடுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நம்ம ரன் மாரத்தான் போட்டி. ஐந்து பிரிவுகளிலும் வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் வழங்கல். நாமக்கல்லில் முட்டையின் கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.30 விற்பனை. வட மாநிலங்களில் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் எகிரும் முட்டையின் விலை. குற்றாலத்தில் பேரருவி, ஐந்தருவிகளில் ஜில்லென கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் உற்சாக குளியல். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் சென்னையில் 2வது நாளாக இன்றும் சிறப்பு முகாம். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் தொடர்பாக இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த திமுக. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் எஸ்ஐ பணியிடங்களுக்கு தேர்வு. 1299 காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் அருகே லாரி மோதியதால் கவிழ்ந்த ஆம்னி பேருந்து. 20 பேர் காயமடைந்த நிலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் முன்னால் சென்ற வாகனம் மீது மோதி சிறு விபத்து. நிலைமையை உணர்ந்து சமரசம் பேசி பொறுப்புடன் நடந்து கொண்ட நடிகர். வங்கதேசத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர் அமைப்பு தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தல். இளையோர் ஆசிய கோப்பையை வெல்லுமா இந்திய அணி? பாகிஸ்தானுடன் இன்று பல பரீட்சை. மதச்சார்பின்மை என்றாலே பாஜகவுக்கு வேப்பங்காயாக கசப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். சிறுபான்மையின மக்களை வாக்களிக்க விடாமல் தடுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நம்ம ரன் மாரத்தான் போட்டி. ஐந்து பிரிவுகளிலும் வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் வழங்கல். நாமக்கல்லில் முட்டையின் கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.30 விற்பனை. வட மாநிலங்களில் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் எகிரும் முட்டையின் விலை.
குற்றாலத்தில் பேரருவி ஐந்தருவிகளில் ஜில்லென கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் உற்சாக குளியல். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் சென்னையில் 2வது நாளாக இன்றும் சிறப்பு முகாம். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் தொடர்பாக இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த திமுக. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் எஸ்ஐ பணியிடங்களுக்கு தேர்வு. 1299 காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் அருகே லாரி மோதியதால் கவிழ்ந்த ஆம்னி பேருந்து. 20 பேர் காயமடைந்த நிலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் முன்னால் சென்ற வாகனம் மீது மோதி சிறு விபத்து. நிலைமையை உணர்ந்து சமரசம் பேசி பொறுப்புடன் நடந்து கொண்ட நடிகர். வங்கதேசத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர் அமைப்பு தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தல். இளையோர் ஆசிய கோப்பையை வெல்லுமா இந்திய அணி? பாகிஸ்தானுடன் இன்று பல பரீட்சை. மதச்சார்பின்மை என்றாலே பாஜகவுக்கு வேப்பங்காயாக கசப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சிறுபான்மையின மக்களை வாக்களிக்க விடாமல் தடுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நம்ம ரன் மாரத்தான் போட்டி. ஐந்து பிரிவுகளிலும் வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் வழங்கல். நாமக்கல்லில் முட்டையின் கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.30 விற்பனை. வட மாநிலங்களில் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் எகிரும் முட்டையின் விலை. குற்றாலத்தில் பேரருவி ஐந்தருவிகளில் ஜில்லென கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் உற்சாக குளியல். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் சென்னையில் 2வது நாளாக இன்றும் சிறப்பு முகாம். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் தொடர்பாக இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த திமுக. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் எஸ்ஐ பணியிடங்களுக்கு தேர்வு. 1299 காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் அருகே லாரி மோதியதால் கவிழ்ந்த ஆம்னி பேருந்து. 20 பேர் காயமடைந்த நிலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் முன்னால் சென்ற வாகனம் மீது மோதி சிறு விபத்து. நிலைமையை உணர்ந்து சமரசம் பேசி பொறுப்புடன் நடந்து கொண்ட நடிகர். வங்கதேசத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர் அமைப்பு தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தல்.
இளையோர் ஆசிய கோப்பையை வெல்லுமா இந்திய அணி? பாகிஸ்தானுடன் இன்று பல பரீட்சை.